காலை வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம 8ஆம் வகுப்புல அழகு 2ல் இருக்கக்கூடிய விஷயம் அழுத்தம் பாடத்துல பாஸ்கல்லா பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த பாடத்துல 2 பதிவுகள் போட்டிருக்கோம். அதை யாரும் பார்க்கலைன்னா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அந்த லிங்க் தரேன், அதையும் போய் பாருங்க. சரி, வாங்க நம்ம நேரம் இப்ப பாஸ்கல் விதிக்கே போயிருவோம். பாஸ்கல் விதி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளானதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் விளக்கிட்டு அந்த பாஸ்கல் விதி என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பந்து எடுத்துக்க சொல்றாங்க. பந்துல குட்டி குட்டி குட்டியா என்ன பண்ணிருக்கணும், சின்ன சின்ன ஓட்டையா எல்லா இடத்துலயும் ஓட்ட போட்டிருக்கணும். அதுக்குள்ள நம்ம தண்ணிய நிரப்பணும். எப்படி சார் ஓட்ட போட்டு தண்ணி நிரப்பணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓட்ட போடுறோம், தண்ணிய நிரப்புறோம். தண்ணியை நிரப்பிட்டு என்ன பண்றோம், இப்ப கையை வச்சு அமுக்கணும்னா என்ன ஆகும், அந்த நம்ம குட்டி குட்டியா ஓட்ட ஓட்டோம்ல, அந்த ஓட்டையில இருந்து தண்ணியானது ஒரே மாதிரி வெளியே வரும். ஒரே பிரஷர்ல ஒரே மாதிரி வெளியில வரும். சார் இதுல என்ன சார் இருக்கு, வந்துட்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதை வச்சுதான் பாஸ்கல் ஒரு விதி கொடுக்கிறாரு. அந்த விதியை வச்சுதான் நம்ம நிறைய பயன்பாடுகள் நம்ம பண்றோம். பாஸ்கல் என்ன சொல்றாரு அப்படின்னா, மூடிய அமைப்பில் ஓய்வு நிலையில் உள்ள ஒரு திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது, ஒரு மூடிய அமைப்புல ஒரு திரவத்துல எந்த ஒரு புள்ளியிலும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு பாஸ்கல் விதி கூறுது. சோ இந்த பாஸ்கல் விதியை பத்தி நம்ம பார்த்துருப்போம். அறிவியல் பஞ்சாச்சு எல்லாம் போட்டிருப்போம். இந்த பிஸ்டல் எல்லாம் வச்சு ஜேசிபி எல்லாம் செய்வாங்க. எங்கிட்ட குத்துனா அங்கிட்ட எந்திரிக்க, அங்கிட்ட குத்துனா எங்கிட்ட எந்திரிக்க, அந்த மாதிரி எல்லாம் சிலதெல்லாம் ஜேசிபி எல்லாம் பண்ணிருப்போம்னா மாடல்ஸ். அதுக்கெல்லாம் காரணம் இந்த பாஸ்கல் விதி தான். நம்ம ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய அந்த மூடிய ஒரு திரவத்துல கொடுக்கக்கூடிய அழுத்தம் எல்லா திரவத்திலும் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். சரி, அப்படி என்ன சார் அதுல பயன்பாடுகள் இருக்கு சொல்லுங்க அப்படின்னா வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பயன்பாடுகள் பார்த்தா நீரியல் உயர்த்திகள்ல பயன்படுது. நீரியல் உயர்த்தி எதுக்கு பயன்படும் அப்படின்னா, நம்ம இப்ப வாகனங்கள் கார்கள்லாம் ரிப்பேர் பார்க்கக்கூடிய பெரிய ஷோரூம் எல்லாம் போனீங்கன்னா காரு பைக்லாம் அப்படி அந்த இடத்துல நிப்பாட்டாங்க, தூக்கி எல்லாம் வைக்க மாட்டாங்க. சல்லுன்னு ஒரு மேடை மாதிரி போட்டு வருது நமக்கு அப்படி சல்லுன்னு மேல ஏறும், ஹைட்ராலிக் பிரஸ் மாதிரி ஏறும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல இந்த பாஸ்கல் விதி பயன்படுகிறது. அடுத்து ஸ்பீட் பிரேக். வாகனங்கள் இப்ப நிறைய ஹைட்ராலிக் பிரேக் எல்லாம் வந்துருச்சுல்ல, அந்த மாதிரி வாகனங்கள்ல இருக்கக்கூடிய வேகத்தடை அமைப்புகள் இப்ப சாதாரண ட்ரம் பிரேக் இல்லாம இப்ப வேற வேற டிஸ்க் பிரேக், ஹைட்ராலிக் பிரேக் இதெல்லாம் வந்துருச்சு. சோ அந்த மாதிரியான வேகத்தடை ஸ்பீட் பிரேக்ல இந்த பாஸ்கல் விதி பயன்படுகிறது. இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு படம் காட்டி சொல்லும் போது இன்னும் புரியும் உங்களுக்கு. அடுத்து பஞ்சு அல்லது ஆடைகள் மிக குறைவான இடத்தை அடுத்துக் கொள்ளும் வகையில் அவற்றை அழுத்தப்பட்ட பொதிகளாக மாற்றுவதற்கு நீரியல் அழுத்தி பயன்படுகிறது. இப்ப நம்ம ஒரு சூட்கேஸ் எடுத்து நம்மளை பேக் பண்ண சொன்னோம்னு வச்சுக்கோங்க, 4 சட்டை தான் பேக் பண்ணிட்டு அவ்வளவுதான் சட்டை பேக் பண்ணிட்டு சொல்லுவோம். ஆனா இதே நம்ம அம்மாவை வச்சு ஒழுங்கா பேக் பண்ண சொன்னாங்கன்னா அவங்க இன்னும் கரெக்டா 4 சட்டை வைப்பாங்க, 4 சேலை வைப்பாங்க, 3 ட்ரௌசர் வைப்பாங்க, எல்லாம் கரெக்டா பேக் பண்ணுவாங்க. சோ அது மாதிரிதான் இந்த பஞ்சு அல்லது ஆடைகள்லாம் என்ன ஆகும்னு நிறைய இடத்த அடைச்சுக்கும். அப்ப நம்ம லோட் எல்லாம் ஏற்றிட்டு போறதுக்கு சிரமம். அப்ப என்ன பண்ணணும், அதை நல்லா அமுக்குறதுக்கு இந்த நீரியல் அழுத்தி அப்படிங்கிற பாஸ்கல் விதியை பயன்படுத்தக்கூடிய ஒரு மிஷின் பயன்படுகிறது. இந்த மாதிரியாக பாஸ்கல் விதி 3 விதிகள்ல பயன்படுகிறது. சோ பாஸ்கல் விதினா என்னன்னு கேட்டா உனக்கு தூக்கத்துல கேட்டா கூட சொல்லணும். மூடிய அமைப்பில் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளிலும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். சரிங்களா? இப்ப வாங்க அந்த பாஸ்கல் விதியோட பயன்பாடுகளை பத்தி படங்களை பார்ப்போம். மாணவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு காரு, இது சாரோட கார் தான். மேலூர்ல இப்ப சர்வீஸ் கொடுக்கும்போது இப்படிதான் தூக்கி அந்த இடத்துல நிப்பாட்டி இருந்தாங்க. சோ இது ஒரு நீரியல் உயர்த்தில தான் இந்த பாஸ்கல் லா என்னோட நம்மளுக்கு பயன்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அதோட தத்துவம் இப்படித்தான் இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்களா, இது தண்ணீர். நம்ம தண்ணியில ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய அழுத்தம் நம்ம இங்கிட்ட பிடிச்சா அமுக்கிக்கிட்டா இருக்க மாட்டோம். எல்லாத்துக்குமே மிஷின் இருக்கும், சுவிட்ச் இருக்கும். இந்த மாதிரி நம்ம இங்க கொடுக்கக்கூடிய ஒரு குட்டி அழுத்தமானது இந்த காரை என்ன பண்ணிடும், நல்ல மேலேயே தூக்கும். பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அழுத்தத்தில் இங்க பிரஷர் கொடுக்கும்போது இங்க கொடுக்கக்கூடிய அழுத்தமானது இந்த திரவத்தோட எல்லா பகுதியிலும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டு இந்த காரையே என்ன பண்ணிடும், அழகா ஈஸியா தூக்கிடும். நீரியல் உயர்த்திகள்ல பாஸ்கல் விதி பயன்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா நீரியல் அழுத்தி. இது என்ன சொல்ற, இந்த பஞ்சு பொதியெல்லாம் அமுக்கிறதுக்கு சொன்னோம்ல பாருங்க, இங்க கொடுக்கக்கூடிய அழுத்தமானது இங்க இந்த பஞ்சு பொதியை ஈஸியா என்ன பண்ணிடும், மேல ஈஸியா சின்ன சைஸுக்கு நம்ம பஞ்சு பொதியா மாத்தி கொடுத்துரும். பேக்கிங்ல பயன்படும். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லாரியில கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி பண்ணி தான் அவங்க கொண்டு போவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் வேகத்தடையில பயன்படுத்தக்கூடியது. இந்த வேகத்தடை இங்க அமுக்கும் போது இங்க பிரேக் போடும் போது இந்த பிரஷர் போய் இங்க ஈஸியா கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி ஹைட்ராலிக் வேகத்தடையிலையும் பாஸ்கல் விதி பயன்படுகிறது. பாத்தீங்கன்னா பாஸ்கல் விதி எந்த மாதிரியானதுல நம்மளுக்கு எல்லாம் பயன்படுகிறது அப்படிங்கறது பார்த்தோம். பாஸ்கல் விதினா என்ன அப்படிங்கறது பார்த்தோம். வாங்க இனி அடுத்து பரப்பு இழுவிசை அப்படிங்கன்னா என்னன்னு பார்ப்போம். மாணவர்கள் அதுக்கு முன்னாடி 2 படத்தை மட்டும் பாத்துருங்க. பிஸ்ஸல் பாத்தீங்களா, இங்க பிஸ்ஸல் அமுக்கணும்னா என்ன ஆகும், இங்க கொடுக்கக்கூடிய அழுத்தம் இந்த பிஸ்ஸல் அப்படியே மேல தூக்கும். இதுதான் இந்த நம்ம சோதனை எல்லாம் செய்வோம்ல, ஜேசிபி எல்லாம் செய்வோம்ல, கார் பத்தியா ஷோரூம்ல எல்லாம் கார் எப்படி தூக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இது எல்லாமே பாஸ்கல் விதி தான் என்ன பண்ணப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி வாகனங்களில் உள்ள தடை அமைப்பு இந்த இருக்கு பாத்தீங்களா, பாஸ்கல் விதியின் அடிப்படையில் என்ன பண்ணுது, வேலை செய்கிறது. அதே மாதிரி அழுத்தப்பட்ட பொதிகளை உருவாக்க பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செய்யும் நீரியல் அழுத்தி, இந்த மாதிரி தான் அழுத்தி
இதுல கீழே வச்சு பிரஸ் பண்றாங்க பத்தியில பிரஸ் பண்ணி சின்னமாக்கிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவாங்க, அவங்க பேக்கிங் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பரப்பில் விசை பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா என்ன, தண்ணீர் துளி எப்படி இருக்கு, ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. மழை துளி எப்படி இருக்கும், ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் இந்த தண்ணி வந்து ரவுண்ட் ரவுண்டா இருக்கு, தண்ணியோட துளி வந்து ஏன் கோள வடிவத்துல இருக்கு அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? அதுக்கான விடைதான் பரப்பு இழுவிசை. மாணவர்களே, பரப்பு இழுவிசைக்கு ஆங்கிலத்தில் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். இது ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. ஒரு கண்ணாடி டம்ளர் கொடுத்துருக்காங்க, ஒரு பேப்பர் கிளிப், இந்த மாதிரி ஒரு பேப்பர் கிளிப் எடுத்துக்கணும். ஒரு உறிஞ்சு பேப்பர், சின்ன பேப்பர். அந்த பேப்பருக்கு பேர் வந்து, மாணவர்களே ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிறீங்க. அது கழுத்து வரையும் நல்லா தண்ணியை தழும்ப வச்சுக்கணும். தழும்ப வச்சுக்கிட்டு ஒரு உறிஞ்சி தாள் இருக்குல்ல, நம்ம ஸ்கூல்ல உறிஞ்சி தாள், அந்த உறிஞ்சி தாளை வச்சுட்டு அதுக்கு மேல என்ன பண்ணணும், இந்த காகித பிடிப்பு ஊசி, பேப்பர் கிளிப்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. இந்த பேப்பர் கிளிப்பை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், மெதுவா வைக்கணும். ரொம்ப டக்குன்னு கூட அழுத்த கூட, தூக்கி எறிய கூட. ரொம்ப பூ போல அந்த தாளை வச்சு அந்த தாளுக்கு மேல இதை வைக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன அப்படின்னா, தாளு அப்படியே என்ன ஆகும், தண்ணியை உறிஞ்சிட்டு வெயிட் ஆகி கீழே போயிடும். ஆனால் இந்த பேப்பர் கிளிப் என்ன பண்ணாது, கீழே போகாது, மேலேயே நிற்கும். சாதாரண நம்ம பேப்பர் கிளிப்பை தூக்கி போடும்போது என்ன ஆகும், உள்ளுக்குள்ள போகும். ஆனா இந்த மாதிரி ஒரு சோதனை நம்ம செய்யும் போது பேப்பர் கிளிப் உள்ள போகாம அது மேல மிதக்கும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதன் பரப்பு இழுவிசை. சோ இந்த பரப்பு இழுவிசை அப்படின்னா என்ன அப்படிங்கறது உங்க புக்ல இருக்கிறத பத்தி நான் அப்படியே சொல்றதுக்கு முன்னாடி நான் சிம்பிளா சில வார்த்தைகள் சொல்றேன். இந்த நீர் மூலக்கூறுகள் இருக்குல்ல, நீரோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள், அது என்ன பண்ணும்னா அப்படியே இழுத்துக்கும். அதாவது தன்னோட மேற்பரப்பை சுருக்கிக்க முயற்சி பண்ணும். தன்னோட மேற்பரப்பை சுருக்கிக்க முயற்சி பண்ணும். எப்படி நம்ம குளிர்காலத்துல போர்வையை இழுத்து மூடிக்கிட்டு நல்லா சுருக்கிக்கிட்டு தூங்குவோம்ல, அந்த மாதிரி தன்னோட மேற்பரப்பை சுருக்கிக்க முயற்சி பண்ணும் பொழுது அது ஒரு விசையை கொடுக்குது. அந்த விசைக்கு பேர் தான் என்னது, பரப்பு இழுவிசை. அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த மேல வந்து ஒரு மீட்சித்தன்மையுடைய சவ்வு போன்று செயல்படுது அந்த மேற்பரப்பு. இந்த இடத்துல தண்ணியோட மேற்பரப்பு அந்த மாதிரி அந்த விசை செயல்படுவதனால மீட்சித்தன்மையுடைய சவ்வு போன்று செயல்படுவதா அந்த காகித பிடிப்பு ஊசி என்ன பண்ணுது, அந்த பேப்பர் கிளிப் என்ன பண்ணுது, மூழ்காம மிதக்குது. புரிஞ்சிருக்கும். இப்ப வாட்சி பாருங்க, ஈஸியா புரியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இது சொல்லிருக்காங்க, மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெறுவதற்கு இதான் காரணம். அது தன்னோட பரப்பை சுருக்கிக்க முயற்சி பண்ணும். அதே மாதிரி வேர்ல இருந்து தாவரங்களுக்கு எப்படி வேர் கீழே இருக்கும், வேர்ல இருந்து தண்ணியை இழுத்து மேல கொண்டு போகும், உச்சியை கொண்டு போகும். அங்க என்ன மோட்டர் பவரா இருக்கு, எதுவுமே கிடையாது. ஆனாலும் வேர்ல இருக்கக்கூடிய தண்ணியை உறிஞ்சி மேல இழுத்துட்டு போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கும் காரணம் பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்றாங்க. பரப்பு இழுவிசைக்கு அதான் இங்க சிம்பிளா சொல்லியிருப்பாங்க, திரவ மூலக்கூறுகள் தங்களால் இயன்ற அளவு மீச்சிறு புறப்பரப்பை கொண்டிருக்கும்படி அவற்றின் மீது ஒரு விசை செயல்படுத்தப்படுகிறது. திரவத்தின் புறப்பரப்பில் ஓரளவு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை பரப்பு இழுவிசை. சார் கதையெல்லாம் சொல்லாதீங்க, பரப்பு இழுவிசை என்றால் என்ன அப்படின்னு பரிச்சையில கேட்டா நாங்க எப்படி எழுதணும், திரவத்தின் புறப்பரப்பில் ஓரளவு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை, அதான் பரப்பு இழுவிசை. இது வந்து அழகு என்னது, நியூட்டன் மீட்டர் பெர் மைனஸ். இப்ப மாணவர்கள் ஒண்ணு கேட்கலாம், சார் தண்ணி வேறு எப்படி சார் நமக்கு கீழே இருந்து மேல கொண்டு போகுது அப்படின்னா, இங்க இப்ப நம்ம கொடுக்கல. இது உங்களுக்கு அடுத்து மேல் வகுப்புல நீங்க அதை எப்படி படிக்கிறது அப்படிங்கறது டீடைலாவே ஒரு 5 மார்க் கொஸ்டினே கொடுத்திருப்பாங்க. இப்ப மட்டும் தெரிஞ்சுக்க மட்டும் செஞ்சுக்க. ஓகே, பரப்பு இழுவிசை பயன்பாடு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். அந்த தாவரங்களின் பரப்பில் விசை காரணமாக நீர் மேலே செல்கிறது. தாவரங்களில் சைலம் எனப்படும் மிக நுண்ணிய குழாய்கள் உள்ளன. சைலம் ஃப்ளோயம் படிச்சிருக்கோம். சைலம் அப்படிங்கிற மிக நுண்ணிய குழாய்கள் உள்ளன. தாவரங்களின் வேர்கள் மூலம் உறிஞ்சப்படும் நீர் மூலக்கூறுகள் இத்திசு குழாய்கள் வழியாக நுண்புல ஏற்றம் காரணமாக மேல் நோக்கி செல்கின்றன. இதற்கு நீரின் பரப்பில் விசையே காரணமாக அமைகிறது. இதை மட்டும் தெரிஞ்சுங்க போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த புயல் காற்றுல வந்து மாலுமிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல கடல்ல கப்பல்ல போகும்போது பெரிய புயல் வந்து அலைகள் வந்து கொந்தளிச்சுன்னா என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வந்து கடல்ல இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் எல்லாத்தையும் என்ன தூக்கி கடல்ல போடுவாங்களாம், கப்பலை சுத்தி போடுவாங்களாம். அப்ப கடல்ல தூக்கி போடும்போது என்ன ஆகுமா, அந்த எண்ணெய் வந்து அந்த தண்ணியோடைய பரப்பு இழுவிசையை குறைக்கிறதுனால என்ன ஆகுமா, அலைகளோட அந்த ஆக்ரோஷத்தை குறைக்குமா. சோ அதுக்காக இந்த வேலையை அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறது சும்மா தெரிஞ்சுக்கங்க. நீங்க ரொம்ப இது பண்ண வேணாம், எதனால பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த வாட்டர் நீர் சிலந்தி இருக்குல்ல, இந்த நீர் சிலந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியில மேல பறந்துகிட்டு போவாங்க, நடந்துகிட்டு போவாங்க, சல்லு நடந்துட்டு போவாங்க. இதுக்கும் என்னதான் காரணம், பரப்பு இழுவிசை தான் காரணம். சோ நம்ம மாணவர்களே, நம்ம இப்ப என்ன பார்த்தோம், பரப்பு இழுவிசைனா என்னன்னு பார்த்தோம். அதோட அழகு நியூட்டன் பெர் மீட்டர் பெர் மைனஸ் 1 பார்த்தோம். பரப்பு இழுவிசை பயன்பாடுகள் பார்த்தோம். மலைத்துளி கோள வடிவமா இருக்கு, தாவரங்களை நீர் மேலே ஏறுது, புயல் காற்றுல வந்து கப்பல்கள் சேதமடையாம இது மாலுமிகள் இதன் மூலமா தான் பாதுகாக்கிறாங்க. நீர் சிலந்தி வாட்டர் ஸ்ட்ரைடர் வந்து எளிதாக நீர்ப்பரப்பு மேல் நகர்ந்து செல்றதுக்கும் இதுதான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். பாகியல் விசை அல்லது பாகநிலை விசை அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றாங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, ஒரு கண்ணாடி எடுத்துக்கணும், கண்ணாடி ஸ்லைடு மாதிரி எடுத்துக்கணும். அந்த கண்ணாடி ஸ்லைடுல தேங்காய் எண்ணெய், நல்லா கேட்டுங்க, தேங்காய் எண்ணெய், தேன், நீர் மற்றும் நெய் 4 வகை.
4 எடுத்துட்டு மேல ஒவ்வொரு சொட்டு டிராப் விடணும். மேல சொட்டு டிராப் விடும்போது என்ன அப்படியே வளைஞ்சு கீழே வரும். அப்படி வளைஞ்சு கீழே விடும்போது எல்லாம் ஒரே மாதிரி வருமாடா? கண்டிப்பா ஒரே மாதிரி வராது. ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி இருக்கிற நீர் தான் என்ன பண்ணும், ஃபாஸ்டா டமால்னு ஒடியாரும். நீருக்கு அப்புறம் என்ன வரும்னு பார்ப்போம். பாருங்க, இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கு ஒவ்வொரு திரவமும் வெவ்வேறு வேகத்தில் நகர்வதை காணலாம். நீரானது மற்ற திரவங்களை காட்டிலும் வேகமாக நகர்கிறது. தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் மெதுவா வருவேன். தேங்காய் எண்ணெய்க்கு அப்புறம் நெய் ரொம்ப மிக மிக மெதுவா வருவேன். சரியா? சோ இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தா, திரவங்கள் இயங்கும் பொழுது அவற்றின் திரவ அடுக்குகளுக்கிடையே அவற்றுக்கு இணையாக ஒரு உராய்வு விசை செயல்படுகிறது. அந்த திரவங்களுக்கு உள்ள அந்த திரவ அடுக்குகளுக்குடைய ஒரு உராய்வு விசை செயல்படுது. அந்த உராய்வு விசை என்ன பண்ணுது, அந்த திரவங்களை அந்த இயக்கத்தை எதிர்க்குது. அந்த திரவத்தோட உராய்வோட வேலையே என்னது, இயக்கத்தை எதிர்க்கிறது. அந்த ஒவ்வொரு திரவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதிரியான உராய்வு விசை அந்த இயக்கத்தை எதிர்க்கிறதுனாலதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு வருது. அதைத்தான் என்ன சொல்றாங்க, ஒரு திரவம் பாயும் பொழுது திரவங்களின் அடுத்தடுத்த அடுக்குகளுக்கிடையே அவற்றின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் செயல்படும் விசையே பாகியல் விசை எனப்படும். இந்த பண்பு பாகுநிலை என்று வரையறுக்கப்படுகிறது. பாகியல் விசை சிஜிஎஸ் முறையில் பாய்ஸ் என்ற அலகாலும், எஸ்ஐ முறையில் கிலோகிராம் மீட்டர் பெர் -1 செகண்ட் பெர் -1 அல்லது நியூட்டன் சென்டிமீட்டர் -2 என்ற அலகாலும் அளக்கப்படுகிறது. மாணவர்களை திருப்பி சொல்றேன், இது எஸ்ஐ முறை கேஜி M-1 S-1, அதாவது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பெர் -1 அல்லது இங்க வந்து நியூட்டன் செகண்ட் மீட்டர் பெர் -2 என்ற அலகாலும் அளக்கப்படுகிறது. இதை கொஞ்சம் நல்லா குழப்பாம நீங்க படிச்சுக்கோங்க. மாணவர்களே, அந்த பாகியல் விசை அப்படிங்கிற ஒரு சோதனை இதை இந்த மாதிரி ஒரு கண்ணாடி எடுத்துக்கிறோம். இதுல என்னென்ன ஊத்திருக்காங்க பாருங்க, தண்ணி, பால், மை, தேன். சரிங்களா? இது விளக்கெண்ணெய், தேன் இது மாதிரி ஊத்தி பண்ணலாம். நம்ம சொன்னது அவங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காண்டி இப்படி சொல்றேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொன்றா விட்டோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேகத்துல வரும். தண்ணி ஃபாஸ்டா வரும், அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் மெதுவா வரும், அதுக்கப்புறம் மை கொஞ்சம் மெதுவா வரும், விளக்கெண்ணெய் ரொம்ப மெதுவா வரும். சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகியல் விசை அப்படின்னு நம்ம பார்த்தோம். மாணவர்கள், இது பாத்தீங்கன்னா இந்த பாஸ்கல் விதி சொன்னால இது நம்மளே எளிமையா செய்யலாம். 2 பிஸ்டன் தான் பாத்துங்க, இங்க ஒரு பிஸ்டன், இங்க ஒரு பிஸ்டன். இந்த மாதிரி அட்டைப்பட்டு வச்சு நம்ம இங்க அமுத்தினோம்னா இது என்ன, ஒரு டிஸ்க் வச்சு மேல பொம்மை கார வச்சிருக்காங்க, மேல அழகா ஏறும். இது வச்சிருக்காங்க, இது பாத்தீங்களா எவ்வளவு மேல ஏறுது பாத்தீங்க. இங்க அழுத்தம் கொடுக்கும் போது இங்க மேல ஏறும். இது நம்ம எளிமையா என்ன பண்ணலாம், நம்ம செஞ்சு பார்த்துடலாம். மாணவர்களே, இப்ப உங்களுக்கு நம்ம பாஸ்கல்லா, பரப்பு இழு விசை, பாகியல் விசை இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாக்குறதோட மட்டும் இல்லாம புத்தகத்தை எடுத்து ஒரு 2 தடவை வாட்ச் பாத்தீங்கன்னா நம்ம நடத்தக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும். நாம அடுத்த வீடியோவில் உராய்வு அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வழக்கம் போல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.